தமிழ்நாடு எம்பிபிஎஸ் ரிசல்ட் தேதியில் ஒரு மாற்றம், அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 22 தமிழ்நாட்டோட 1வது ரவுண்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் ஆல் இந்தியா கோட்டாலையும் நமக்கு ரிசல்ட் தேதி தள்ளி போணுச்சு. எப்போ? ஆகஸ்ட் 19 ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்ட் 1 ரிசல்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல. தமிழ்நாட்டோட 1வது ரவுண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரிசல்ட்டு ஆகஸ்ட் 22 வரப்போகுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரெண்டுலேயுமே கலந்துக்கிற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டுலேயும் நான் கலந்துக்கல சார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். பல்வேறு தகவல்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. வாங்க இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டோட டேட்டு மாறி இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 20 ஈவினிங் 5 மணி வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட் ஆகஸ்ட் 22 அதே போல் ஆகஸ்ட் 22 சீட்டு கிடைச்ச பிறகு ஆகஸ்ட் 28 நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஆகஸ்ட் 28 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த தேதியில் ஒரு மாற்றம். இந்த தேதி மாற்றம் இதோட நின்று போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் தேதியை மாற்றினாங்க. அதனால தான் தமிழ்நாட்டிலையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தேதியை மாற்றிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் ஆல் இந்தியா கோட்டாவில் ஓகே, ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை பேர் தமிழகத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று பண்ணியிருந்தா கவர்மெண்ட் காலேஜ் இல்லாட்டி டீம்டு யூனிவர்சிட்டியை பண்ணியிருக்க போகிறீங்க. ஆகஸ்ட் 19 ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். இதில் சீட்டு கிடைச்ச பிறகு காலேஜ் போய் சேர்ந்தா சேரலாம், சேராமல் கூட போகலாம். சேர்ந்த பிறகு அந்த காலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு காலேஜும் அடுத்தடுத்த ரவுண்டில் மாறிக்கிட்டு இருக்கலாம். அப்கிரேடேஷன் வேறு காலேஜ் மாறவும் முடியும். கிடைச்ச காலேஜில் சேர்ந்துக்கிட்டு வேறு காலேஜில் அடுத்தடுத்த ரவுண்டு நீங்கள் மாறிக்கலாம். அந்த வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஸோ 1வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா, காலேஜ் கிடைச்சா போகலாம், போகலாம் இருக்கலாம். அதுதான் விஷயம். இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே ரூல்ஸ் தான். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 22 ரிசல்ட் வந்த பிறகு காலேஜ் பிடிச்சிருந்தா போகலாம், பிடிக்கலைன்னா போகாமல் கூட இருக்கலாம். இல்லை கிடைச்ச காலேஜை போய் சேர்ந்துக்கிட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த ரவுண்டு வேறு காலேஜ் நம்ம மாறிக்கலாம். என்னன்னா நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போகுது, அதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணியிருப்பீங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுகோள், கோபியோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ்லாம் வைக்கிறீங்க சாய்ஸில். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் நான் வைக்கிறவங்கிறவங்களுக்கு ஓகே, அவங்க எல்லாமே வச்சுருவாங்க. கவர்மெண்ட் காலேஜ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாமே வச்சுருவீங்க. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இந்த காலேஜெல்லாம் வேணாம், நாங்கள் பிடிஎஸ்லாம் வைக்கவே மாட்டோம். நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, ஆகஸ்ட் 22 சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போகலாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்குதுனாலும் பார்ப்போமே. எனக்கு இது வேணாம் அதெல்லாம் வைக்க மாட்டேன், நான் எல்லா சாய்ஸையும் வைக்கல அப்படின்னு சொல்கிறனாலேயே பல பேருக்கு சீட்டு கிடைக்காம போகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரியா? ஸோ ரிசல்ட் வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே போல் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆகஸ்ட் 19 ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட்டு. ஆகஸ்ட் 20 25 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த ரெண்டுக்குமான அந்த வேறுபாடுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டுலேயுமே சீட்டு கிடைச்சா, அதாவது ரெண்டுலேயும் போய் சேர முடியாது, ஒரு இடத்துல தான் சேரலாம், ஒரு இடத்துல தான் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலாம். ஸோ அதனால் ரிசல்ட்டு ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. இது 19 ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாடோட ரிசல்ட்டு 20 21 2 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட ஆகஸ்ட் 22 தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்துடும். ஸோ ரெண்டையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போகலாம், பிடிக்காததை என்ன பண்ணலாம், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். போன வருஷத்தோட சார் இப்போ எப்படி சார் ரிசல்ட் வரப்போகுது, அதுதான் சார் குழப்பமாக இருக்குன்னா, போன வருஷத்தோட 1வது ரவுண்டு தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸோட போன வருஷத்தோட ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. எந்த ரேங்க்குக்கு, எந்த மார்க்குக்கு, எந்த காலேஜ் கிடச்சிச்சுன்னு இந்த ரிப்போர்ட்டை வேணால் ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்குங்க. எங்கே சார் பார்க்குறது, இந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. இந்த பிடிஎஃப்லாம் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி வெப்சைட்லேயே இருக்குது. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ இதை கூட ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துக்கலாம், போன வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பார்த்துக்கலாம்.
நம்ம இதுக்கு கூட நம்மகிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ஆல் இந்தியா கோட்டால போன வருஷத்தோட 2025ஓட 1வது ரவுண்டு ரிப்போர்ட், 1வது ரவுண்டோட ரிசல்ட் ரிப்போர்ட் இருக்கு. அதையும் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் நான் தர்றேன். மறக்காமல் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. ஆல்ரெடி 3000 பேர்கிட்ட அந்த குரூப்பில் இருக்காங்க. சரி, இப்போ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். தமிழ்நாட்டோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? இந்த பாருங்க, நான் சொன்னேன்ல, ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சா போனால் போகலாம், போகலன்னா இருக்கலாம். சீட்டு கிடைச்சிருச்சு, பிடிச்சிருக்கு அந்த காலேஜ், அதில் போய் சேர்ந்துக்கிட்டு வேற காலேஜ் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் மாறிக்கலாம். இது தமிழ்நாட்டுக்கும் இது உண்டு, ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் இது உண்டு. இங்கே பாருங்க, 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க, சீட்டு வந்து அலாட் ஆகுது தமிழ்நாட்டில். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போகலாம். கிடைக்காம போகிறவங்க டைரெக்டாக 2வது ரவுண்டில் போய் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். ஏன் கிடைக்காம போகுது? நிறைய சாய்ஸ் வைக்காம போயிருப்பாங்க, அதனால கிடைக்காம போகலாம். இல்லை அவங்களுடைய மார்க்குக்கு கூட கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்காம போகிறவங்க டைரெக்டாக வந்து 2வது ரவுண்டு போயிடுவாங்க. கிடைச்சவங்க என்ன பண்ணலாம்? காலேஜ் சேர்ந்துக்கலாம், சேராமல் கூட போகலாம். நாட் ஜாயின்டு. எனக்கு விருப்பம் இல்லை சார், வேணாம், சேர்ந்துட்டேன், சேரவே போகிறது இல்லை. நீங்கள் தான் பிடிக்கலன்னா போய் சேர மாட்டீங்களே. ஆனால் ஒருவேளை சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ரிசைன் கூட பண்ணிக்கலாம். இந்த ரிசைன் பண்ணுறவங்க, சேராமல் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சேராமல் இருக்கிறவங்க, சீட்டு கிடைச்சி சேராமல் இருக்கிறவங்க, அதே போல் சேர்ந்து ரிசைன் பண்ணவங்க என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நீங்கள் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பிடிக்கலன்னா நீங்கள் போய் சேரவே போகிறதில்ல. அப்புறம் ஏன் ரிசைன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது, புரிஞ்சுக்குங்க. அடுத்து இப்போ காலேஜே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காலேஜே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 2வது ரவுண்டில் இந்த காலேஜ்லேருந்து மாறணும்னு நினச்சா 2வது ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரீஅலாட்மெண்ட்டாக வேறு காலேஜ் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓகே, வேணும்னா நீங்கள் வேறு காலேஜ் மாறணும்னு நினச்சா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் 2வது ரவுண்டில். மாறணும் அப்படின்னு நினைக்கலன்னா நீங்கள் அப்படியே அந்த காலேஜை பத்திரமா வாங்கி பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து தமிழ்நாட்டோடது. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 1வது ரவுண்டில் ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன், வந்த உடனே இந்த ஃப்ரீஸ் ஃப்ளோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்குங்க. இந்த 2 ஆப்ஷன் வந்து இந்த வருஷம் வந்து புதிதாக வந்தது. ஃப்ரீஸ் ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா, ஃப்ரீஸ் இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு, ஃப்ரீஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? நான் 2வது ரவுண்டு ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருச்சு, நான் 2வது ரவுண்டு போகல, 3வது ரவுண்டு போகல, எந்த ரவுண்டும் நான் போகல, இதுவே எனக்கு ஓகே அப்படின்னா ஃப்ரீஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணலாம்? ஃப்ரீஸ்ன்னு கொடுத்து டைரெக்டாக அதுலேயே எம்சிசி போர்ட்டலில் உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண பிறகு டைரெக்டாகவும் போய் காலேஜ்லேயும் ரிப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி காலேஜில் சேர்ந்து பத்திரமா ஆல் இந்தியா கோட்டா சீட்டை நீங்கள் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டோட ரிசல்ட்டையும் பார்க்கலாம், 2டையும் பார்க்கலாம், 2டையுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிடிக்குதோ இல்லை ஆல் இந்தியா கோட்டாவில் பிடிக்குதோ எங்கேயோ ஒரு இடத்துலானே சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காலேஜில் கொடுக்க முடியும். இதில் ஆல் இந்தியா கோட்டாவில் 1வது ரவுண்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து சாஃப்ட் காப்பியாக டாக்குமெண்ட்டை உள்ளே அப்லோட் பண்ணாலும் டைரெக்டாக போய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஃபிசிக்கலாக வந்து அலாட்டட் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ உங்கள்கிட்ட கையில் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் தானே நீங்கள் போக முடியும். ஒன்றா ஆல் இந்தியா கோட்டாவில் சேரணும், அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் சேரணும். ஏதோ 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு பக்கம் தான் சேர முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரி சார், இப்போ ஆல் இந்தியாவில் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிச்சு, பட் ஆனால் எனக்கு அந்த சீட்டையும் வச்சுக்கணும், அதை விட ஆல் இந்தியா கோட்டாவில் அடுத்தடுத்த ரவுண்டில் வேறு காலேஜையும் நான் ட்ரை பண்ணணும். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு சீட்டை வச்சுக்கிறேன், வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேறு ரவுண்டில் அடுத்தடுத்த ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வேறு காலேஜுக்கு என்ன பண்ணணும், மாறணும்னு நினைக்கிறேன்னா சீட்டு கிடைக்காம போனவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் டைரெக்டாக 2வது ரவுண்டுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போயிடுவாங்க. ஒருவேளை இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நான் அடுத்த ரவுண்டில் நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன் டைம் வந்து அப்லோட் பண்ணணும், உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எம்சிசி போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆன்லைன்லேயே அந்த ப்ரொவிஷனல் அந்த லெட்ரு கொடுத்துருவாங்க, அட்மிஷன் லெட்ரு கொடுத்த பிறகு அந்த சீட்டு உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கும். பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ரவுண்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேறு காலேஜ் வந்து மாறிக்கலாம். இது ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜ் மாறுறேன், 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலாம் நான் மாறுவேன்னு நினைக்கிறவங்க ஃப்ளோட்டு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன், ஃப்ரீ எக்ஸிட்டு 1வது ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டாலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஆனால் 2வது ரவுண்டில் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும் வித்து ஃபோர்ஃபீச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா என்ன, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். ஆல் இந்தியா கோட்டாவுக்குலாம் 5000 ரூபா கவர்மெண்ட் காலேஜுக்கு, இது டீம்டு யூனிவர்சிட்டினா எவ்வளோ?
2 லட்சம் ரூபா அதெல்லாம் ஃபைனாக போயிடும். அதனால 2வது ரவுண்ட்லேருந்து பிரச்சனை வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்குது. ஸோ 1வது ரவுண்டு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே சீட்டே கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல் இந்தியா கோட்டாவில் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரி, இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம சொல்லிட்டோம் எல்லாத்தையுமே. தமிழ்நாட்டில் 1வது ரவுண்டுலேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. சீட்டு கிடச்சி போனால் போகலாம், போகலன்னா இருக்கலாம். 2வது ரவுண்ட்லேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது தமிழ்நாட்டில். பட் ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ரிசைன் பண்ணுறதுக்கு. அந்த டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணணும். பண்ணலைன்னா இங்கேயுமே செக்யூரிட்டி டெபாசிட் தமிழ்நாட்டிலையுமே ஃபைனாக போயிடும். 2வது ரவுண்ட்லையுமே காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் போனால் போகலாம், போகலன்னா இருக்கலாம் தமிழ்நாட்டில். பட் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ரிசைனிங் டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாமே இருந்துடலாம். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டு போயிடலாம். இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் இந்தியா கோட்டாலையும் சரி என்ன பண்ணலாம், அப்கிரேடேஷன் வந்து 3வது ரவுண்டு வரைக்குமே இருக்குது. 1வது ரவுண்டில் சீட்டு கிடச்சி 2வது ரவுண்டில் வேறு காலேஜ் மாறிக்கலாம். 2வது ரவுண்டில் மாறின பிறகு 3வது ரவுண்ட்லேயும் மாறலாம். 3வது ரவுண்டில் எது நடக்குதோ, 3வது ரவுண்டில் என்ன நடக்குதோ அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம்லாம் மாற முடியாது. இதுதான் 3வது ரவுண்டு தான் ஃபைனல். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 3வது ரவுண்டு தான் ஃபைனல். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சா சந்தோஷம். இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் தான், எடுத்து வச்சு பாருங்கள். இந்த கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் எடுத்து வச்சு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணையில் சில இதெல்லாம் வைக்காமையே போகிறாங்க. ஏனே தெரியலையே. 1வது ரவுண்டில் தான் பிரச்சனை இல்லையே, சீட்டு கிடைச்சா போனால் போகலாம், போகலன்னா இருக்கலாம். ஸோ இது பல பேருக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, பிடிஎஸை கூட கீழே ஆட் பண்ணி விடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. இந்த 22ஆம் தேதி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டோம், படித்தோம், நீட்டில் மார்க் எடுக்கிறதுக்கு தூங்காமல் அதுக்காக நீங்கள் பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இதை ஆட் பண்ண மாட்டேன். இப்போ என்ன போய் உங்களை சேரவா சொல்கிறாங்க? சேரலைன்னா விட்டு நீங்கள் 2வது ரவுண்டில் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. திடீர்னு 1வது ரவுண்டில் பிடிஎஸ் கிடச்சி போச்சுன்னா சேராமல் விட்டுருங்க. அடுத்த ரவுண்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சார் அதுக்கு நம்ம வந்து பிடிஎஸை வைக்காமே இருக்கலாமே. என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 1வது ரவுண்டு ரிப்போர்ட்டில் என்ன தான் வருதுன்னு பார்ப்போமே. அதை பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.